இந்த வறுமையும் கல்வியும் பின்தங்கிய இடங்களுக்கு பிரதேசங்கள்ல கலாச்சார ரீதியான சீரழிவுகள் நிறைந்த பிரதேசமாக காணப்படும். அந்த பிரதேசத்தில் தான் போதை பொருளாக இருக்கும், ஏனைய கலாச்சார சீரழிவுகள் இருக்குது, வாழ்வுகள் இருக்குது. உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு நோய் வாய்ப்படும், குடும்பத்தில் யாருக்காவது நோய் வாய்ப்படும், இறந்த வீட்டுக்கு வரணும், ஏனைய திருமண வீடு வரணும். அப்ப அந்த நேரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்க என்ன செய்யணும்? அட்டமணி தலை காட்டுகிறார். தனியார் நடக்கும் 3வது நாள் பார்த்தீங்கன்னு சொன்ன அட்டமணி இருக்காது, எல்லாத்தையும் கூட காட்டி கொடுக்கலாம். ஆனா 6 பேர் ஒரு டீம் இருந்தா கட்டாயம் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்ப அதுக்கு அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம இந்த கிளஸ்டர் இந்த ஒத்துழைப்பு முறையை நம்ம தயார். அதனால ஒத்துழையாக செயல்படும். ஒரு குடும்பமாக 6 பேர் ஒரு குடும்பமாக இருந்து வேலை செய்யறதுக்கு பழகுங்கள் நம்ம கேட்டுக்கொள்ளணும். சரியா? 2வது உங்களுக்கு நீங்க தனித்தனியா இருக்க மாட்டாங்க இனிமேல். சரியா? அப்ப அதனால கொண்டு சங்கம் சங்கத்திலையும் உண்டாது, சங்கத்தையும் பிரிச்சு கொண்டிருக்க வேண்டும். ஜாதி ரீதியா மத ரீதியா அந்த பிரதேசம் அட்டப்பண்டைக்கு நல்ல உறுதியான சங்கத்தோட இருக்கும். அதுல வேண்ட ஏதாவது ஒரு ஒரு என்ன ஒரு அங்கத்தோடு பணம் போட்டு ஏதாவது காசும் சேர்க்கணும். தேர்தல் நடக்கும். அது சங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நாளைக்கு உதவிகள் கிடைக்கும். தொழிற்சங்கம்ங்கிறது என்ன? தொழிற்சங்கம்ங்கிறது என்ன? தொழிலாளிகளுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கு தவிர அதை பேருக்கு பயன்படுத்துறது இல்லை. சரியா? அதையும் நீங்க அப்ப அவர்களான தொழிற்சங்கங்கள் மூலமாக உங்களோட சங்கங்கள் மூலமாக சங்கங்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு மூலமாக நடக்கும் கிடைக்கிறது. ஏனைய கடற்தொழில் அமைப்புகள்ல இருக்கிறது ஏனைய சங்கங்கள், ஒரு சில சங்கங்கள் இருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செஞ்சு இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? நம்ம கடல்ல வந்து காணாமல்